எனக்கு வயதாகிருச்சு, இனி என்னால சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவ பாருங்க. சிலருக்கு வெற்றி என்பது 40 அல்லது 50 வயதிற்கு மேல் கிடைக்கலாம். இதற்கு காரணம் அவர்கள் கடந்து வந்த தோல்விகளும் கசப்பான அனுபவங்களுமே பிற்காலத்தில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை அமைத்துக் கொடுக்கின்றன. உதாரணம், நீங்கள் இன்று விரும்பி உண்ணும் KFC சிக்கனை உருவாக்கியவர் கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ். இவர் தனது 65 வயதில்தான் தனது பிரத்யேக சிக்கன் ரெசிபியை விற்கத் தொடங்கினார். நூற்றுக்கணக்கான முறை நிராகரிக்கப்பட்டும் தளராமல் முயற்சி செய்து இன்று உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். பலர் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை 30 வயதில் தேடுவார்கள். ஆனால் சீக்கிரம் வெற்றி பெறுபவர்கள் பெரும்பாலும் 10 அல்லது 15 வயதிலேயே தங்கள் ஆர்வம் எதில் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த தெளிவு அவர்களை மற்றவர்களை விட பல ஆண்டுகள் முன்னிலையில் நிறுத்துகிறது. உதாரணம், இளம் வயதிலேயே தெளிவான இலக்கோடு சாதித்ததற்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன் வயது ஒரு தடையல்ல? எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவனுக்கு 70 வயதிலும் மூளை இளமையாகவே இருக்கும். இன்னும் காலம் கடந்துவிடவில்லை என்று நம்பும் எவராலும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய தொழிலையோ அல்லது கலையையோ தொடங்க முடியும். இன்றைய டிஜிட்டல் உலகில் வீட்டிலிருந்தே எதையும் கற்கவும் சாதிக்கவும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. இதற்கு தேவை பயிற்சியை தவிர வயது அல்ல. நீங்கள் இன்று ஒரு புதிய முயற்சியை தொடங்க நினைக்கிறீர்கள் என்றால் உங்கள் வயது எதற்கும் தடையாக இருக்காது. உங்கள் உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.